श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to all. Today is Saundarya Lagari 51 sloka number. Let me see this sloka. शिवे शृङ्गारार्द्राददितरजने कुत्सनपरा सरोषा गङ्गायां गिरिशचरिते विस्मयवती हराहिभ्यो भीता सरसिरुह सौभाग्यजननी सखेषु स्मेरादे मयि जननि दृष्टिः सकरुणा। शिवे शृङ्गारार्ध तदित रजने कुत्सनपरा सरोषा गङ्गायां गिरिशचरिते विस्मयवती हरादिभ्यो भीता सह हरौ भाग्यजननी सखेषु स्मेराते मयि जननी दृष्टि சகருணா. இதில் அம்பாளுடைய அந்த பார்வை இதில் இருக்கிற 8 ரகசியங்கள் என்ன அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதோடைய பலன் என்னன்னா சர்வஜய வம்சம் இருக்கும். இதில் ஜனனி அதுதான் ஃபர்ஸ்ட் லைனாக எடுத்துக்கணும். ஜனனி எங்கே இருக்குது? இங்கே 3வது லைனில் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். ஜனனி தாயே, சிவே சிவேனா சிவனிடத்தில், தே உன்னுடைய, திருஷ்டி பார்வை, திருஷ்டினா பார்வை, உன் கருணை கட்டாட்சம் அப்படின்றோம்ல அந்த கட்டாட்சத்துக்கு பார்வைன்னு பார்வை. ஸ்ருங்காரார்த்தே ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்கார ரசம்னா இந்த பரதநாட்டியமில் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் தெரியும். காதலின் கசிவு உள்ளதாகவும், அதாவது லவபிள், ப்ளீஸிங் ஆர் வித் அஃபெக்ஷனேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப காதலில் கசிந்து உள்ளதாகவும், ததித ஜனே அவரை தவிர, அதாவது சிவனை தவிர மீதி எல்லார் இடத்திலும் உன் பார்வை வேறாகவும், சிவனிடத்தில் எப்பொழுதும் காதலில் கசிந்துள்ளதாகவும் இருக்கின்றது. குத்சனபரா, குத்சனபரானா மற்றவர்களிடத்தில் அருவருப்பு உடையதாகவும், அதாவது அந்த ரசம் அங்கே இல்லை. கங்காயாம் கங்காதேவியிடம் நீ எப்படி இருக்கின்றாய்? கங்கா அவருக்கு சகலத்தி, சகலத்ரி தான் சக்கலத்ரி அப்படின்னு ஆயிடுது தமிழில். கங்காயாம் கங்காதேவியிடம், சரோஷா, சரோஷானா கோவத்து, தமிழில் சரோசான்வாங்க, அந்த சரோ இல்லை, இது சரோஷா, கோபத்துடன் கூடியதாகவும். ஏன்னா எப்போவுமே 2 மனைவிங்க ஒரே வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட எப்போவுமே கோபம் சண்டை போட்டுப்பால, அதுக்காக கங்கா இடத்தில் அவள் கோபத்துடனும், கிரிஷ சரித்தே சிவனுடைய லீலைகளில் இவள் வியப்புடையதாகவும், விஸ்மயவதி, விஸ்மயவத்தினா ஆச்சரியமோ பார்க்கறது, எக்ஸ்க்ளமேஷனில் சொல்லுவாங்கள்ல, வியப்புடையதாகவும். ஹராஹிப்யக, ஹராஹிப்யகனா சிவன் அணியும் பாம்புக்கு ஹரான்னு பேர். சிவன் அணியும் பாம்பிடத்தில் பீதமாகவும், பீதம்னா பயம், பீதம்னா பயம்னு அர்த்தம், ஓகேங்களா, பயத்தை தருவதாகவும் உள்ளது. ஹர சிருங்க சௌபாகிய ஜனனி, தாமரையின் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் உன்னுடைய கன்னங்கள் இருக்கின்றது. இதை கண்டு சற்று சிவப்படைந்ததால் வீரரசம் உடையதாகவும். சகேஷு, சகேஷுனா அம்பாள் கூட இருக்கிற அந்த தோழிகளுக்கு பேர் சகேஷு, தோழிகள்னே சொல்லலாம். தோழிகளிடத்தில் ஸ்மேர, ஸ்மரோனா ஹாஸ்ய ரசத்துடையதாகவும், என்னிடத்தில் மயி
ஓகேங்களா? இந்த மயி ஜனனி அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. மயி மயி அப்படின்னா என்னிடத்தில் கருணை உடையதாகவும் விளங்குகின்றாய். அதாவது இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக அம்பாளுடைய அந்த கட்டாட்சம் எப்படி இருக்கின்றது, ஒவ்வொரு பெண்களும் எப்படி பார்வைகளை வைத்திருக்கின்றார்கள் என்பதை ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்கிறாரு. ஏ ஜனனி, சிவனிடத்தில் நீ ஸ்ருங்கார ரசத்தோடு கூடி, அதே போல கங்கா இடத்தில் சரோஷா கோபத்துடனும், கிரிஷ சரிதே சிவனுடைய லீலைகளைக் கண்டு விஸ்மயவதி வியப்புடையதாகவும், ஹராஹிப்யக சிவன் அணியும் பாம்பிடத்தில் பீதி உடையதாகவும், அந்த பாம்பே அம்பாலை பார்த்து பயப்படுதான். சரசி சிறுக சௌபாகிய ஜனனி அழகிய தாமரை போன்ற முகமுடையவளே, உன்னுடைய சிவந்த கண்களால் வீராசனம் வீரராஸ்யம் சகேஷு உன்னுடைய தோழிகளிடத்தில் நட்பு பாராட்டியும், ஸ்மரோ இருக்கின்றாய் என்னிடத்தில், மயி ஜனனி சகருணா கருணை கூடியவளாக விளங்குகின்றாய் அப்படின்ற மாதிரி அம்பாளுடைய அந்த ரசங்களை அப்படியே ரொம்ப அழகாக சங்கர பகவத்பாதா தரார். இதில் இதற்கு சமமாக இருக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜெயாச்சாரந்தரஸ்திதா அந்த ஸ்லோகம், அவ்யாய கருணாமூர்த்தி அப்படின்ற ஸ்லோகம், தரஸ்மேக முகாம்புஜா அப்படின்ற ஸ்லோகம், ரமணலம் பட்டா அப்படின்ற ஸ்லோகம், அதே மாதிரி சாந்தா கருணா அப்படின்ற ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் வந்து அம்பாளுடைய சௌந்தரலகரிக்கு சமமான லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ளது. இதில் லக்ஷ்மிதரர் ரொம்ப அற்புதமாக ஒரு இடத்த ஒன்று சொல்கிறார். அதை மட்டும் நான் இங்கே காமிக்கிறேன். இதோடைய தாத்பரியத்தில் சொல்லும்போது, சிவே சதா சிவே ஸ்ருங்காரார்த்தக ஸ்ருங்காரேன ஸ்ருங்காரசேன ரசேன ஆர்த்தக ஆலுப்தாக ததிதரஜனே தஸ்மாத் சதாசிவாத் இதரஜனே தத்விஷய குத்சனபராக பிபத்சர சாவிஷ்டாக தத்ர குத்சனம் பீதரசம் சார்த்தம் அப்படின்னு கொடுக்குறாரு. இதில் என்ன ஒரு இதுனா, அவர் வந்து அந்த காமிக்கிற அந்த அம்பாளுடைய அந்த அழகை வந்து அதோடைய லட்சணத்தை அவர் அழகாக சொல்கிறாரு. மற்றவங்க இடத்துலலாம் நீ வேறு மாதிரி நடந்துக்கிறமா, ஆனால் என்னிடத்தில் நீ வெறும் கருணை கட்டாட்சத்தை அள்ளித்திருக்கின்றாய் அப்படின்றார். ஏ ஜனனி தே திருஷ்டிம் சிவே ஸ்ருங்கார்த்தே ததிதரஜனே குத்சனபரா கங்காயாம் சரோஷா கிரிஷச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருக சௌபாகிய ஜனனி சகேஷு ஸ்மேரா மயி சகருணா அத்ர. அப்போ அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, விரோதாபாசோ விரோதக இது விக்ரியா ஜனகாக ஏவ ரசா இது அஷ்டௌ ரசாக 8 விதமான ரசங்களையும் அம்பாளிடத்தில் இங்கே சங்கர பகவத்பாதால் அம்பாளுடைய அதே கடைக்கண்கள் பார்வையில் இத்தனை விதமான ரசங்களை இருப்பதாகவும் அவர் காட்டுகிறார். அதான் இந்த ஸ்லோகத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே போல இதற்கு ஆன யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. க்ளீம் என்பது பீஜம் மந்திரம். இங்கே அம்பாளுடைய கண்களும் அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.